ம், காசு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. 10,000 ரூபா கம்மியாக இருக்கே. வேலை செய்கிற நேரம் வீட்டுக்கு கிளம்பியிருப்பானே. சார் வா வேலு, என்னாச்சு வேலு? சிசிடிவி செக் பண்ணிட்டேன் சார். உங்கள் கடையில் வேலை செய்கிற யோகா தான் திருடி இருக்கான். சார் அவனை சும்மா விடக்கூடாது சார். ஃபுட்டேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். அவனை ஒரு 2 மாதமாவது உள்ளே உட்கார வைக்கணும் சார். எதுவுமே தெரியாத மாதிரி கடையை ஓப்பன் பண்ணி உள்ளே தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வா போலாம். யோகா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வா. சார் உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கொடு. எதுக்கு சார்? ஃபோன் பண்ணி கொடுறான்னு சொன்னேன். அம்மா, நான் யோகாவோட ஓனர் பேசுகிறேன். வீட்டில் ஏதாவது பண பிரச்சனை இருக்காமா? ஆமா சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம 2 நாள் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். இந்தா புடி, இந்தா புடி. இதில் ஒரு 10,000 ரூபா இருக்கு, குழந்தை செலவுக்கு வச்சுக்கோ. சார் என்ன சார், அவன் ஏற்கனவே 10,000 திருடி இருக்கான். அதை தெரிஞ்சே நீங்கள் பணம் கொடுக்குறீங்க? ஐயோ தெரிஞ்சிருச்சா? விடுவேல, அதான் நீயே எல்லாத்தையும் கேட்டல. டேய், நான் இப்போ உனக்கு பணம் கொடுத்தன்றதுனால உன் திருட்டை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்லாம் கிடையாது. இங்கே திருட்டுனால வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் ஆரம்பத்தில் ஒரு தேவைக்காக திருடினவங்க தான். அதே மாதிரி உன் வாழ்க்கையை வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண தொலைச்சிடும் உன்னை.